இப்போ நெக்ஸ்ட்டு ட்ராவலிங் சேல்ஸ்மேனில் அடுத்து இது வந்து சிம்பிளஸ்டான ப்ராப்ளம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறத ட்ரை பண்ணேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட், அடுத்தது இது கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம். டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ இதில் பாருங்கள், நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ 4 இருக்குது. ஸோ இது பேலன்ஸ்டு. இந்த மாதிரி டேஷ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இன்ஃபினிட்டி போடணும். ட்ராவலிங் சேல்ஸ்மேன்னா இன்ஃபினிட்டி தான் டயக்னலில் இருக்கும். இப்போ நம்ம ரோ டிஃப்ரென்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ரோ டிஃப்ரென்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படின்னா இந்த ரோவில் எது மினிமம்னா 16. ஸோ அதுக்கு வந்திருக்கு, அதால் மைனஸ் பண்ணியிருக்கேன், வந்திருக்கு. அடுத்த ரோவில் என்ன மினிமம் பார்த்திங்கன்னா 40. ஸோ 40ஆல் மைனஸ் பண்ணியிருக்கேன், இது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த ரோவில் என்ன மினிமம்னா 32. ஸோ 32ஆல் அந்த ரோவை மைனஸ் பண்ணேன், எனக்கு இது வந்துருச்சு. அடுத்ததில் எது வந்து மினிமம்னா 36 பண்ண வந்துருச்சு. இப்போ இதை வச்சு காலம் டிஃப்ரென்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே எது மினிமம் 1, இது 0 0 0. ஸோ இந்த 1ஆல் இது ஃபுல்லாக மைனஸ் பண்ணால் நமக்கு இது வருது, 0னா அப்படி வருது. ஸோ காலம் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம மெத்தட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஹங்கேரியன் மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம். எப்படின்னா ரோ ஸ்கேனிங், காலம் ஸ்கேனிங். ரோ ஸ்கேனிங்னா ஈச் ரோவில் நம்ம செக் பண்ணோம், எக்ஸாக்டாக 1 0 இருந்துச்சுன்னா அதை அலோகேட் பண்ணிவிட்டு அது வந்து வர்டிக்கல் லைனால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும். இதே காலம் ஸ்கேனிங்கில் பார்த்திங்கன்னா அந்த காலமில் எக்ஸாக்ட்லி 1 0 இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணி ஹரிசாண்டல் லைன் வரையணும். இப்படியே ஃபுல் ஜீரோஸ் ஒன்று அலோகேட் ஆகணும், இல்லை டேலி ஆகணும். அதுதான் நம்ம மெயின். இப்போ இங்கே பார்க்கலாம், இந்த ரோ ஸ்கேனிங்கில் ஃபஸ்ட்டு ரோவில் ஒரே ஒரு 0 இருக்குது. ஸோ வந்து வர்டிக்கல் லைன் வரைகிறேன். அடுத்தது பாருங்கள், 2 0 இருக்குது, எடுத்துக்க முடியாது. அடுத்த ரோவில் ஒரே ஒரு 0 இருக்குது. ஸோ நான் அதை வர்டிக்கல் லைனில் வரைகிறேன். ஏன்னா நான் வந்து ரோ ஸ்கேனிங் பண்ணுறேன். அடுத்ததில் 0வே இல்லை. ஓகே, வெயிட். ஸோ அடுத்ததில் 0வே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, காலம் ஸ்கேனிங். இந்த காலமில் ஒன்று தான் இருக்குது. ஸோ நான் ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. இப்போ வந்துட்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்னது, நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸான்னு செக் பண்ணணும். அப்போ தான் சொல்யூஷன் ஆப்டிமல். ஸோ பார்த்தா நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை இருக்குது, 1 2 3 லைன்ஸ். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் 4x4 பார்த்தா நாட் ஈக்குவல் டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதில் வந்து எது வந்து அலோகேட் ஆகாமல் இருக்குது, 28 0, இங்கே 24, இங்கே இன்ஃபினிட்டி, இங்கே 49 3. இதில் எது லீஸ்ட்டாக இருக்குது, இன்ஃபினிட்டி 24, 49 3, 28 இன்ஃபினிட்டியில் லீஸ்ட்டு 3. ஸோ அதால் நம்ம நெக்ஸ்ட் இது பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ஒன்லி அலோகேட் ஆகாத இடத்துல தான் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு 0 வருது. அடுத்து 49 - 3 அப்படி பார்த்தா 46 வருது. நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் பண்ணாதீங்க, மேலே இன்ஃபினிட்டி அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இங்கே 24 - 3 அப்போ 21. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு இடத்துல 28 - 3 அப்படின்னா 25. நெக்ஸ்ட்டு இன்ஃபினிட்டி. ஓகே, அடுத்து இன்டர்செக்ஷன் எங்கேயாவது இருக்கான்னா இந்த இடத்துல தான் இன்டர்செக்ஷன் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ இன்டர்செக்ஷன் வந்து ஆட் பண்ணுவாங்க, பட் இங்கே வெறும் இன்ஃபினிட்டி. ஸோ அதனால் அதை அப்படியே போட்டுட்டு மிச்சம் இருக்க வேல்யூ அப்படியே எழுதுகிறாங்க. ஜீரோ 4 0 0. இப்போ இதுக்கு நம்ம செக் பண்ணணும் அந்த ஹங்கேரியன் மெத்தட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதானே. இப்போ ரோ ஸ்கேனிங் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 0 இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, வர்டிக்கல் லைன் வரைகிறாங்க. அடுத்ததில் பார்த்தா ரோ ஸ்கேனிங்கில் 2 0 இருக்குது, பண்ண மாட்டாங்க. அடுத்த ரோவில் ஒரு 0 இருக்குது. ஸோ வெர்டிக்கல் லைன் வரைகிறாங்க. அடுத்ததில் பாருங்கள், கரெக்டாக ஒரு 0 தான் இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி இதை அடிச்சாச்சு. ஸோ வர்டிக்கல் லைன் வரைகிறாங்க. நெக்ஸ்ட்டு காலம் ஸ்கேனிங். இது முடிஞ்சிச்சு. இப்போ காலமில் பார்க்கும்போது கரெக்டாக ஒரு 0 தான் இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் லைன் வரைகிறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸாக எத்தனை லைன் இருக்குது, 1 2 3 4. ஸோ 4 = 4. நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 4 ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ், இது 4x4 மேட்ரிக்ஸ். ஸோ 4 = 4ன்னு வருது. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுனால இந்த சொல்யூஷன் வந்து ஆப்டிமல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவலிங் சேல்ஸ்மேனாக ஷார்ட்டஸ்ட் பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நான் இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அலோகேட் ஆனது மட்டும் அழகாக எழுதியிருக்கேன், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதெல்லாம் நான் விட்டுட்டேன். ஸோ ஏன்னா இந்த கண்டிஷனுக்கு தான் சாட்டிஸ்ஃபை ஆகுதுனால எங்கெங்கே அலோகேட் ஆகிருக்கோ கரெக்டாக நான் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். A to C எங்கே இருக்குது, ஏலேருந்து அலோகேட் ஆனதுக்கு தான் போடணும், A to C. நெக்ஸ்ட்டு B to D,
பிலேருந்து டி இருக்குது, அடுத்தது சி டு பி, சிலேருந்து பிக்கு அலோகேட் ஆகிருக்கு, டி டு ஏ. இது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இப்போது ஏ டு சி, சி டு பி, பி டு டி, டி டு ஏ. ஓகே, சூப்பராக வந்துடுச்சு. ஸோ ட்ராவலிங் சேல்ஸ்மேன்னா நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கே தான் எண்ட் ஆகணும். ஏல ஸ்டார்ட் ஆகி ஏல எண்ட் ஆகிருக்கு. எல்லாமே வந்து கவர் ஆகிடுச்சா? ஏ, பி, சி, டின்னு எல்லாம் கவர் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ட்ராவலிங் சேல்ஸ்மேன். எல்லாமே கவர் ஆகணும். எக்ஸாக்டாக ஒன்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே எண்ட் ஆகணும். ஸோ அது இருக்குது. இப்போ இதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்னது ஷார்ட்டஸ்ட்டு, இது வந்து என்னது ஷார்ட்டஸ்ட்டு பாத். இப்போது ஷார்ட்டஸ்ட்டு டியூரேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது ஷார்ட்டஸ்ட்டு பாத். இப்போ ஷார்ட்டஸ்ட்டு டியூரேஷன் ஃபார் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படின்னா இதே தான், ஏ டு சி தானே அலோகேட் ஆகிருக்கு. கொஸ்டினில் ஏ டு சிக்கு என்ன இருக்குது? 16. ஸோ 16 ப்ளஸ் அடுத்தது பி டு டி அலோகேட் ஆகிருக்கு. பிலேருந்து டிக்கு என்ன இருக்குது? 40. ஸோ ப்ளஸ் 40. அடுத்தது சிலேருந்து பிக்கு தான் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ சிலேருந்து பிக்கு என்ன? 32 ப்ளஸ் 32. அடுத்தது டிலேருந்து ஏக்கு அலோகேட் ஆகிருக்கு. டிலேருந்து ஏ என்னன்னா 40. ஸோ 16 + 40 + 32 + 40. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 128 வருது. ஸோ இதுதான் ஷார்ட்டஸ்ட் டியூரேஷன், இது ஷார்ட்டஸ்ட் பாத். ஓகே, ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டாக இருக்கதான்னு செக் பண்ணணும், ரோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது காலம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். எங்கள் ஹங்கேரியன் மெத்தட் ரோ ஸ்கேனிங், காலம் ஸ்கேனிங். ரோ ஸ்கேனிங்கில் சாட்டிஸ்ஃபை ஆகணும். எக்ஸாக்ட்லி 10 இருந்துச்சு ரோ ஸ்கேனிங்லனா வெர்டிக்கல் லைன். இதே காலம் ஸ்கேனிங்கில் இருந்துச்சு எக்ஸாக்ட்லி 10னா ஹரிசாண்டல் லைன் வரையணும். ஸோ அதுபடி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா சொல்யூஷன் ஆப்டிமல். அப்படி இல்லைன்னா இப்போ இங்கே இல்லை. ஸோ அப்போ இங்கே அலோகேட் ஆகாமல் அடிக்காமல் இருக்கிறது எது? இன்ஃபினிட்டி, 24, 49, 3, 28, இன்ஃபினிட்டி. மற்றதெல்லாம் அடிச்சிருக்கோம், அலோகேட் ஆகிருக்கு. ஸோ அந்த அலோகேட் ஆகாது தான் பென்சிலில் போட்டிருக்கேன். இதில் லீஸ்ட் எது? 3. ஸோ அந்த இது அலோகேட் ஆகாமல் இருக்கிறதுல மைனஸ் பண்ணும். ஸோ 3 - 3, 3 - 49, 3 - 28, 3 இது இன்ஃபினிட்டினால அப்படியே போடுறாங்க, இன்ஃபினிட்டி அப்படி போடுறாங்க 3. அதே மாதிரி 24 - 3 அப்படி பண்ணும்போது வருது. இன்டர்செக்ஷன் தான் ப்ளஸ் பண்ணணும். பட் இங்கே இன்ஃபினிட்டினால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே சப்போஸ் இங்கே 1 இருந்துச்சுன்னா 1 + 3ன்னு போடணும். இங்கே இன்ஃபினிட்டி தான் இருக்குது. இன்ஃபினிட்டி + 3லாம் அது இன்ஃபினிட்டி தான். மிச்சதை ஆசிட்டஸ் போட்டுட்டு மறுபடியும் ரோ ஸ்கேனிங், காலம் ஸ்கேனிங் பண்ணும்போது நமக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் 4 = 4 வந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஃபைண்ட் அவுட் இந்த வேல்யூவை அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். அலோகேட் ஆனது மட்டும் கரெக்டாக எடுத்து எழுதியிருக்கேன். இந்த சாட்டிஸ்ஃபை ஆனது தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஏ வந்து சிக்கு போகுது, அதே மாதிரி பி வந்து டிக்கு போகுது, சி வந்து பிக்கு போகுது, டி வந்து ஏக்கு போகுது அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். ஸோ ட்ராவலிங் சேல்ஸ்மேனாக எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் எண்ட் ஆகணும். எல்லாமே கவர் ஆகணும். எக்ஸாக்ட்லி ஒன்ஸ்னு வந்துடுச்சு. ஸோ இதுக்கு டியூரேஷன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏ டு சின்னா என்னது? கொஸ்டினில் ஏ டு சிக்கு 16. ஸோ 16 ப்ளஸ் அடுத்தது பிலேருந்து எங்கே அலோகேட் ஆகிருக்கு? டி. கொஸ்டினில் பிலேருந்து டிக்கு என்ன? 40. அடுத்தது சி டு பி, சி டு பி என்னது? 32. அதே மாதிரி டி டு ஏ. அப்போ கொஸ்டினில் டி டு ஏனா 40. ஸோ அதை ஆட் பண்ணால் 128. இப்படி தான் வந்து ட்ராவலிங் சேல்ஸ்மேன் பார்க்கணும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு இங்கே ஆன்சர் வந்துச்சு, சப்போஸ் அப்படி வரல, 0க்கு வரல, இந்த மாதிரி ஷார்ட்டஸ்ட் பாத் வராமல் லூப் வந்துச்சுன்னா அடுத்த லீஸ்ட் என்னன்னு பார்க்கணும். இந்த இதில் அடுத்த லீஸ்ட் என்ன? 4. ஸோ 4க்கு வச்சு செக் பண்ணி பார்க்கணும். 4 தான் வந்து நான்-0ன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். அதுதான் நான் முன்னாடி ப்ரீவியஸ் சம்லேயோ சொன்னேன். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி அதிலலாம் வரும். அதில் போய் பாருங்கள், ரெஃபர் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வரும். தேங்க்யூ.